ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு இட்லி ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இட்லி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அகலமான பாத்திரனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். இதுக்கப்புறமா இதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக தான் இருக்குன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்துட்டு குடமிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு அது ரொம்ப வதங்க விடாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். இது கூட வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இட்லி சேர்த்துட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சமாக கறி மசால் பொடி, இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்துட்டு முட்டை 3லேருந்து 4 முட்டை உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அதை அப்பயே கலரக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கலர்னிங்கன்னா எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிடும் கரெக்டாக ஈவனாக. இது வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.